இனிய உறவுகளுக்கு வணக்கம். இந்த ஒரு 5 உணவுகள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சுத்தமாக மறந்து போயிட்ட உணவுகள். ஆனால் மற்ற நாடுகளில், உலகத்தில் அதிகமாக உயிர் வாழக்கூடிய நாடுகளில் தினசரி இந்த 5 உணவுகளை மாறி மாறி சாப்பிட்டே இருப்பாங்க. மாமிச உணவுகளில் கிடைக்கக்கூடிய அவ்வளோ அபரிதமான புரோட்டீன் அதை விட அதிக மருத்துவ குணத்தோட இந்த 5 உணவுகளை நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதா உண்மை. எது அந்த 5 உணவுகள் அப்படின்னு சொல்லிடுறேன். பன்னீர், சோயா பன்னீர், காலிஃப்ளவர், மஷ்ரூம், ஏதாவது ஒரு வகை பயிறு. ஏதாவது பயிருன்னா கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சை பட்டாணி, கிட்னி பீன்ஸ், அவரைக்கொட்டை, சோயா பீன்ஸ், பாசி பயிறு, ஏதாவது ஒரு பயிறு. இந்த 5 உணவுகளை தினசரி சேர்த்துக்கும் போது வியாதிகள் அப்படியே மறைஞ்சு போயிடும். நான்வெஜ் சாப்பிடாத வெஜிடேரியன்ஸ் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஸ்டார்டராக இதைத்தான் ஆர்டர் பண்ணுவாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் சில்லி, கோபி சில்லி, பெப்பர் மஷ்ரூம், இந்த மாதிரி ஏதாவது இந்த 5 உணவுகளுக்குள்ளே தான் மாறி மாறி ஆர்டர் பண்ணுவாங்க. இதை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 உணவுகளை நம்ம நாட்டில் ஒரு பிரிவினர் சாப்பிட்டுருக்காங்க. அவங்க உணவில் டெய்லி சன்னா சேர்த்துக்கிறது, பன்னீர், சோயா பன்னீர், தொஃபு அப்படிங்கிறது, காலிஃப்ளவர் மசாலா அப்படிங்கிறது தினசரி சேர்த்துக்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட இந்தியர்கள், நார்த் இந்தியன்ஸ். நீங்கள் எந்த ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போனாலும் ஒரு சிங்கிள் நார்த் இந்தியன் உள்ள உட்காந்து நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம 80களில் நம்ம ரொம்ப ரசித்த நம்மளுடைய பழைய நடிகைகள் இன்றைக்கி என்னென்ன சைஸில் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு கரீனா கபூர், கரிஷ்மா கபூர், ரேகா, அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே இருப்பாங்க. நார்த் இந்தியன்ஸோட உணவு பழக்கத்தில் இந்த உணவு தினசரி கம்பல்சரி இடம்பெறும். நம்ம தான் எப்போ பார்த்தாலும் கேரட் பீன்ஸ் பொரியல் அதை உடனே பிடிச்சிட்டு இருக்கோம்ல, இந்த உணவுகளை சாப்பிட்றதில்ல. சரி, இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். வெறும் அரிசி உணவுகளை 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா வராத எல்லா வியாதியும் ஒரு கட்டத்தில் வந்துடும். அதாவது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், ஊத்தப்பம், பொங்கல், இப்படி அரிசி வெறும் கார்போஹைட்ரேட் உணவுகளை டோட்டலாக காலையில் நைட் கட் பண்ணிடுங்க. அதாவது இதுக்கு பதிலாக காலையில் நைட்டு ஃபுல்கா சாப்பிடுங்க. எந்த விதமான பிராண்டன் மாவும் கடையிலேருந்து வாங்காமல் ரேஷனில் வாங்கின கோதுமையை மிஷினில் கொடுத்து அழகாக அரைச்சி வச்சுட்டு காலை இரவு ஃபுல்கா. இது கூட நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா, காலிஃப்ளவர் மசாலா, மஷ்ரூம், இது கூட நிறைய காய்கறி சேர்த்துக்கோங்க. அதாவது பன்னீர்னா அது கூட காலிஃப்ளவர், கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு சப்ஜி. அடுத்த நாள் நீங்கள் காலிஃப்ளவர் மசாலா பண்ணலாம், காளானில் சப்ஜி பண்ணலாம். அதுக்கடுத்தது ஏதாவது ஒரு பயிரில் ஏதாவது ஒரு கருப்பு சன்னா, வெள்ளை சன்னா, அதில் நீங்கள் நிறைய காய்கறிகளை போட்டு ஒரு பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பயிர்களோட காய்கறிகளை சேர்ந்து சப்ஜி, சன்னா மசாலா இந்த மாதிரி பண்ணி இந்த 5 உணவுகளை உங்கள் ஃபுல்கா கூட ரொம்ப டேஸ்டியாக நீங்கள் ஒரு சப்ஜி மாதிரி பண்ணி காலையில் நைட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னால் குக்கும்பர் சாலட், குக்கும்பர் கட் பண்ணி சால்ட், பெப்பர் தூக்கலாக போட்டு சாப்பிடுங்க. அப்போ செரிமானம் அவ்வளோ அழகாகும். இதை தினசரி செஞ்சு பாருங்க. பல வருஷம் மூட்டு வலி, பல வருஷம் ஆஸ்மாட்டிக் கம்ப்ளைண்ட், டயபெட்டிக், பிபின்னு அவ்வளோ கம்மியாக குறையும். உங்களுக்கு சர்க்கரையின் அளவு குறையும் போது மெடிசன் டோசேஜை கம்மி பண்ணி. ஏன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் எத்தனை வருஷம் நீங்கள் ஒரு வியாதிக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு உங்கள் ஆயுசு ஆரோக்கியத்தை கம்மி பண்ணிட்டு வந்தாலும் இந்த இயற்கை மருந்துகள் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு அருமையான உணவு பழக்கம் மூலமாக அவ்வளோ அற்புதமாக சரி பண்ணுறோம். ஸோ இந்த உணவு பழக்கத்துக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா நோயில்லாத வாழ்க்கைங்கிறது உங்கள் வசமாகும்.